Dear NEET aspirants, you are listening to NEET Cognition channel. Today's topic discussion is about physiology, the science of life or the study of life. இன்னைக்கு நம்ம physiology chapter discuss பண்ண போறோம். ரொம்ப important chapter. NEET exam எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு கூட physiology வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். பிகாஸ் physiology வந்து எல்லாரும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் தாட். பட் இட் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் இது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா டெஃபினட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபிசியாலஜியோட பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஒரு சிஸ்டமும் டீட்டெயிலாக இனி வர ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஃபிசியாலஜி, இந்த வேர்டு ஃபிசியாலஜின்ற வேர்டை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபிசியாலஜி இஸ் ஃபைசிஸ் ப்ளஸ் லாஜி. Physis plus logy. Lodging வந்தாலே ஸ்டடி தான். ஸோ bacteriology அப்படி வரும். Logy means study. You study about bacteria, so you call it as bacteriology. Same way mycology. Mycology, logy na study. Myco means fungi. Studying about fungi is mycology. Same way physiology ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றாங்க. Physis means nature or origin. And logy means study. So it is physiology வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கிறதுனால it is closely related to nature. அதனால இதை nature or origin, this word derived from nature or origin plus study, which means physiology. It is a subsection of biology. பயாலஜியோட ஒரு பிரான்ச் இது. இந்த பயாலஜியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. physiology வந்து ஒன் ஆஃப் தி பிரான்ச் ஆஃப் பயாலஜி. இந்த physiologyல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how the body of an organism functions. ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கானிசம் சர்வைவல் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆர்கானிசம்க்கும் அதனோட சர்வைவலுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கன்ஸும் அதனோட ஆர்கன் சிஸ்டம்ஸும் டெவலப் ஆயிருக்கும். ஸோ ஒன்னொன்னும் எப்படி ஒரு ஆர்கன் செல்லுலேருந்து ரைட் ஃப்ரம் செல் விச் டெவலப்ஸ் இன்டு ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ், இது மாதிரி இருக்கிற எல்லாத்தோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். அதோட ஒரு ஆர்கன் சிஸ்டம் இன்னொரு ஆர்கன் சிஸ்டமோட எப்படி இன்டர் ரிலேட் பண்ணுது, எப்படி ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுது, மொத்தமாக இந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு எப்படிலாம் வந்து இன்டர்னலாக பாடியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபிசியாலஜியில் பார்க்க போகிறோம். நான் இந்த ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஃபிசியாலஜிக்கு கொடுக்கறதுக்கு ரீசன், ஃபிசியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ளஸ் கிளினிக் நீங்கள் கண்டிப்பாக நான் மெடிசன் போகிறேன், மெட் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் வெரி டிட்டர்மைண்ட், தென் ஃபஸ்ட் இயரில் பேசிக் சயின்சஸில் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் இஸ் ஃபிசியாலஜி. யூ ஹேவ் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசியாலஜி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக படிப்போம். அதனால திஸ் வில் பி அ ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஃபார் யூ. தட்ஸ் வை யூ ஹேவ் இட் இன் கிளாஸ் 11. ப்ளஸ் இன்டர்னலாக நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் ஃபிசியாலஜி வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸை படிக்கிறோம், பாடியோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தேர்ட் இயர் ஃபைனல் இயர்லலாம் நீங்கள் பெத்தாலஜி படிப்பீங்க, ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, அதெல்லாம் டிசீஸ்டு கண்டிஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷனை ஃபிசியாலஜியை நல்லா படித்து புரிஞ்சிட்டா தான் அப்நார்மல் கண்டிஷன்ஸ் பெத்தாலஜிலையோ இல்லை மெடிசன்லையோ சர்ஜரிலையோ வர அப்நார்மல் கண்டிஷனை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியாலஜியில் நார்மல் கார்டியாக் அவுட்புட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் அப்நார்மல் கண்டிஷனில் கார்டியாக் அவுட்புட் கம்மியாக இருக்குது, கார்டியாக் ஃபெயிலியர் கேசஸ் இருக்குது, அரித்மியாஸ் இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்க முடியும். தட் இஸ் வை ஃபிசியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வந்து ஹவு தி பாடி ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃபங்க்ஷன்ஸ். தட் இஸ் ஒரு ஆர்கானிசம் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா ஃபிசியாலஜியில் பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜி இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜியில் யூ ஹேவ் செல் ஃபிசியாலஜி, பாக்டீரியல் ஃபிசியாலஜி, வைரல் ஃபிசியாலஜி, ஈகோ ஃபிசியாலஜி. இது மாதிரி ஃபிசியாலஜியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஜஸ்ட் ஐ எம் கிவிங் யூ அன் ஐடியா. இப்போ சப்போஸ் செல் ஃபிசியாலஜி நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸை படிக்கிறோம். அப்போ செல்லில் என்ன படிப்போம் அப்படின்னா செல்லுக்குள்ளேயும் சின்ன இதை வந்து நான் செல் கிளாஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். செல்லோட பேசிக்ஸ் படிச்சிருப்போம். அதில் நிறைய மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனல்ஸ் இருக்குது. அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனல்ஸ் செல்லுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படின்றதான் செல் ஃபிசியாலஜியில் படிக்கிறோம். ஸோ ஃபிசியாலஜி இஸ் நத்திங் பட் ஸ்டடிங் அபவுட் தி நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். நார்மலாக நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற வேலையை பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி.
அப்புறம் அதே போல் பாக்டீரியா வைரல் இப்படி ஈகோ ஃபிசியாலஜியில் என்ன பார்க்குறோன்னா ஆஸ் அ ஹோல் என்விரான்மெண்ட் ஆஸ் அ ஹோல் எப்படி ஆர்கானிசம் வந்து தன்னை அடாப்ட் பண்ணிட்டு எப்படி சர்வை பண்ணுது அப்படிங்கிறத ஈகோ ஃபிசியாலஜியில் பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜி. பட் டுடே வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இஸ் ஹியூமன் ஃபிசியாலஜி. இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எல்லாமே ஹியூமன் ஃபிசியாலஜி தான். ஸோ ஹியூமன் பீயிங், ஹியூமன் பாடியில் இருக்கிற சிஸ்டம் ஒன்று எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி தே ஆர் க்ளோஸ்லி இன்டர் ரிலேட்டட் டு ஈச் அதர் அண்ட் ஹவு வி சர்வை, எப்படி எல்லா கண்டிஷன்ஸ்லையும் நம்மளால சர்வை பண்ண முடியுது அப்படிங்கிறத ஹியூமன் ஃபிசியாலஜியில் படிக்க போகிறோம். தட் இஸ் தி பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் தி ஹியூமன் பாடி. Thank you all for listening to Neat Cognition channel. Do subscribe to the channel, like and share. Bell button press பண்ணுங்க for notifications.